இருக்கிறான். அப்படியானால் மறுரூபம் இந்த 3 பாகத்திலும் நடக்க வேண்டும். ஒன்றாவது, நாம் ரோமருடைய புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நாம் இந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய ஆத்மாவுக்குரிய காரியம். இது நாம் யாஷ்வமேசியாவுக்குள்ளே கடந்து வருகிற போது, தேவன் ஒருவர் உண்டு, அந்த ஒரே தேவன் யாவாகிய யாஷ்வமேசியா, அவரை நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வருகிற போது, நித்திய ஜீவனுக்காக நாம் பிரயாசப்படுகிற போது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது, நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அதுதான் மறுரூபம். இந்த மனம் எப்போது புதிதாக்கப்படும்? நாம் இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கு நாம் எப்போது விலக்கி நம்மை தற்காத்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய மனம் புதிதாக்கப்படும். இந்த புதிதாக்கப்படுகிற ஒரு சம்பவத்தை தேவன் நம் ஒவ்வொரு இடத்திலும் விரும்புகிறார். முதல் மறுரூபம் கடந்த கால வாழ்க்கையை குறிக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த நாளிலே இருக்கின்ற நாம் இதற்கு முன்பாக உள்ள காலகட்டத்தை குறிக்கிறது. நம்முடைய மனம் மறுரூபமாய் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி மனமாற வேண்டிய ஒரு சம்பவம் அது மறுரூபம். இரண்டாவதாக ஒரு காரியம், 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிற போது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் யாவுடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற யாவால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற யாவால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். இது ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய காரியம். உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆத்துமா என்கிற இருதயபூர்வமான சம்பவம், ஆவியாகி இருக்கிற நம்முடைய மகிமையின் சரீரத்தை தேவன், உள்ளான மனிதனை தேவன் குறிக்கிறார். இந்த உள்ளான மனிதன் மறுரூபமாக்கப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய சாயலை அடைவது. இதுதான் 2வது மறுரூபம். 3வது மறுரூபத்தை பரிசுத்த வேதாகமும் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிற போது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தால் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்வார் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். 3வது காரியம் சரீர மறுரூபம். இந்த சரீர மறுரூபம் வருங்காலத்தை குறிக்கிறது. இந்த சரீர மறுரூபம் கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் கூட, நாம் முதலாக